தேவனுடைய வார்த்தை மிகவும் நமக்கு பிரயோஜனமுள்ளதாக நாம் செபித்த செபத்தின்படியாக நம்முடைய ஆன்மாவுக்கு பிரயோஜனமுள்ளதாக கர்த்தர் மாற்றித் தரும்படியாக நாம் இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை கவனிக்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையும் உதவி செய்வாராக. கடந்த சில வாரங்களாக ராஜ்யத்தை குறித்ததான செய்தியை தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அது எந்த வகையிலே அமைக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்திய தேசத்திலும் சரி, நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி, இன்றைக்கு பார்ப்பீங்கன்னா ஒரு புதிய ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். அவருடைய செயல்பாடுகள், அவர்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்கும் பொழுது கடந்த 70 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு ஒரு புதிய காரியங்களை செய்யும்படியாக மக்கள் மத்தியிலே செயல்படுத்தும்படியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பல விஷயங்களை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ராஜ்யங்கள் இந்த உலகத்திலே நாம் காணப்பட்டாலும் கண்டாலும் கூட தேவனுடைய ராஜ்யம் என்பது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் என்பது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக தான் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக தமது ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க முடியாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் என்ன செய்தார், பரம் போயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த ராஜ்யமானது, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்களானது எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அநேக விஷயங்களை கடந்த செய்திகளில் நாம் கேட்டிருக்கிறோம். அந்த 1ஆம் பாகம் 2ஆம் பாகத்தை வீட்டில் சென்று அதை கேட்டு பாருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அதை கேட்டு பாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி நாம் அதை கவனிக்காமல் இருப்போம் என்றால் இப்பொழுது கேட்கிற செய்தியும் வரப்போகிற நாட்களில் இருக்கிற செய்திகளை நமக்கு புரியாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு வார்த்தை சொல்றார், இந்த என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவருடைய முறை எப்படி இருக்கும், அவர் எப்படியாக இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், எப்படி அதை நடத்துவார் என்கிறதெல்லாம் நமக்கு அநேக கேள்விகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அநேக காரியங்கள் நம்முடைய சிந்தனையில போட்டு நம்ம என்ன செய்கிறோம், குழப்பிக் கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் என்றால் எப்படி இருக்கும், உங்களுடைய என்னுடைய அல்லது எல்லா கிறிஸ்தவர்களுடைய எண்ணம் ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எல்லா மதத்தினுடைய எல்லா மனிதர்களுடைய எண்ணம் என்ன, நான் ஒரு சொர்க்கத்துக்கு போக வேண்டும், பரலோகத்துக்கு போகணும், நான் என்ன செய்யணும், கடவுளை நான் பார்க்கணும், மோட்சத்துக்கு நான் போகணும் என்று சொல்லி பல பேர் பலவருடைய சித்தமும் அவருடைய விருப்பமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், ஒரு நிலையான ஒரு காரியத்திலே ஒரு சந்தோஷமாக சமாதானம் நிறைந்திருக்கிற ஒரு பூமியிலே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார் என்று நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம் என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை, இந்த பூமியின் வாழ்க்கை அப்படிப்பட்டதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நாம் கவனித்தது போல தேவன் ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யம் மறைவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பேதுருவின் இடத்தில் பேதுருவை பார்த்து சொல்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. அப்போ மனிதனிடத்திலே ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஆரம்பித்தார். ராஜ்யம் என்று சொன்னாலும் சபை என்று சொன்னாலும் ஒன்றுதான் என்று பார்க்கிறோம். சபை என்று சொல்லப்படுகிறது தேவனால் உருவாக்கப்பட்ட சபை, தேவனுடைய வழிநடத்துதலில் இருக்கிற சபை, பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய அந்த என்ன சொல்றது, அவருடைய வழிநடத்துதலே போகிற சபையாக சபைகள் இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக சபைகளை, சர்ச்செல்லாம் நாம் பார்க்கிறோம், கட்டிடங்களை நாம் கவனிக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் தாண்டி நீங்கள் நானும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிறது அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது எங்கே இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அவரை பார்த்து கேட்கிறாங்க இல்லையா, ராஜ்யமானது எங்கே இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யமானது நீங்களும் நானும் இன்றைக்கு கட்டிடத்தில் போய் தேடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே போனாதான் நமக்கு நிம்மதி, அங்கே இருந்தால்தான் நமக்கு நிம்மதி. பெரிய ஒரு கோபுரத்தை அதன் முனையிலே சிலுவை வைத்து இன்னைக்கு அநேக சபைகளை, திருச்சபைகளை நாம் கவனிக்கிறோம், கட்டிடங்களை நாம் கவனிக்கிறோம். அங்கே போனால்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு பிரதர், அங்கே போனால்தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு பிரதர், நான் சர்ச்சில் வந்து உட்கார்ந்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்படி இருப்பது நிமித்தமாக நீங்கள் நான் நினைத்துக் கொள்கிறோம், நான் பக்திவான்,
நான் பரிசுத்தம் உள்ளவன், ஏனென்றால் சபையை நான் நாடுகிறேன், சபையில நான் இருக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். தாவீது சொன்னது போல, வேறிடத்திலே நான் 1000 நாள் இருப்பதை காட்டிலும் நம்முடைய சபையின் ஓரத்திலே அந்த வாசலில் உட்கார்ந்திருப்பது எனக்கு நல்லது என்று, ஒரு நாள் இருப்பது எனக்கு நல்லது என்று தாவீது சொல்லுகிறது போல, நீங்களே நானும் சபையில போன உடனே உங்களுக்கு எனக்கு என்ன ஆகிறது? அப்படிப்பட்ட ஒரு நினைவு வந்தவுடனே நான் பரிசுத்தமான் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், உண்மையை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், ஒரு கட்டிடத்தை விரும்பி கட்டிடத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இருக்கும்படியாக ஆசைப்படுகிற நீங்களும் நானும் பரிசுத்தவான் என்று அழைக்கப்பட மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட மாட்டோம். அதனுடைய காரியங்கள் எல்லாம் கடந்த செய்திகளில் அதை குறித்து நான் தெளிவாக கொடுத்திருக்கிறேன், அதை கேட்டு பாருங்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது எவ்வகையிலே இந்த பூமியிலே செயல்படுகிறது? அதை சொன்னது போல சபை என்று நாம் சொன்னோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபை என்ன செய்யப்பட்டதுங்க? உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனால் உருவாக்கப்பட்ட சபை இருக்கிறது என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சபை இருந்தது, புதிய ஏற்பாட்டில் ஒரு சபை இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை போலவே 7 வருடம் உபத்திரவ காலம் என்று சொல்லுகிறோமே, அப்பொழுதும் ஒரு சபை இருக்கும். அதை போலவே 1000 வருட அரசாட்சியிலே அந்த 1000 வருடங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்யும் பொழுது அங்கேயும் ஒரு சபை உருவாக்கப்படும். அதை இன்னொரு மாறாக சொல்ல, தேவனுடைய ராஜ்யமானது உருவாக்கப்படும் என்று பார்க்கிறோம். இன்னும் பல விஷயங்கள் என்ன செய்கிறதுங்க இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சபைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறுவி அவைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய சத்திய வேதத்திலே முன்பே சொன்னது போல, அந்தந்த காலகட்டங்களிலே எழும்ப போகிற சபைகளுக்கு ஏற்றபடி தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷமாக இருக்கட்டும், சுவிசேஷங்களாக இருக்கட்டும், நிருபங்களாக இருக்கட்டும், அப்போஸ்தல நடபடிகளாக இருக்கட்டும், இன்னும் எல்லா விஷயங்களையும் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்தந்த காலங்களிலே எழும்ப போகிற சபைகளை குறித்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவைகளுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவைகளுக்கு வாக்குகளை கொடுத்திருக்கிறார், அவைகளுக்கு சத்தியங்களை கொடுத்திருக்கிறார், அவைகளுக்கு ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார் என்று நாம் கவனிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பெரிய ஒரு பாதகம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு பெரிய ஒரு ஏமாற்றுவதற்குரிய காரியம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த திருச்சபைக்கு ஏற்றபடி வசனங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்க முடிகிறதில்லை. இன்றைக்கு இருக்கிற திருச்சபையின் காலத்திற்கு ஏற்றபடி நமக்கு சத்தியங்கள் சொல்லி தருகிறது இல்லை. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு ஏற்றபடி இந்த திருச்சபைக்கு ஏற்றபடி என்ன செய்கிறது இல்லைங்க? வாக்கு தத்தங்களையோ காரியங்களை என்ன செய்கிறது இல்லை, சொல்லிக் கொடுக்கிறது இல்லை என்பதை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருச்சபையில் நம்முடைய சபைகளில் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன என்று நாம் கவனிக்கும் பொழுது, இந்த காலகட்டத்திலே புதிய காலம் ஆண்டவர் சில புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். ஒரு புதிய ஒரு துவக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அது எங்கே இருந்து ஆண்டவர் ஏற்படுத்தினார்? மனிதனுக்குள்ளே இருந்து ஆண்டவர் அதை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த மனிதன் யார் என்று கை காட்டுகிறார்? பேதுரு என்று சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மனிதனுக்குள்ளே தான் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் மனிதன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? துவங்குகிறார் என்று பார்க்கிறோம். சபை என்று சொல்லும் பொழுது கட்டிடத்தை தெய்வம் சபை என்று சொல்லுகிறது இல்லை. கட்டிடங்களை கைகளினால் கட்டப்பட்ட இடங்களிலே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறது என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், அவர் வாசம் பண்ணுகிற இடம் எதுவென்றால் நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. ஏனென்றால் மனிதர்கள் மத்தியிலே தான் தெய்வத்தினுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்ப இந்த கட்டிடங்கள் எல்லாம் எதற்கு? இந்த திருச்சபைகள் எல்லாம் எதற்கு என்றால், நீங்களும் நானும் கூடி சேருவதற்காக அன்றி மற்ற எந்த காரியத்திற்காகவும் நான் சபையை பயன்படுத்தக்கூடாது. இங்க வந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற ஒரு நிலை உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. அப்படிதான் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. இந்து மதத்திலேயோ அல்லது இஸ்லாமியத்திலேயோ மற்ற மதங்களில் நீங்கள் கவனிக்கும் பொழுது அவர்களும் இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அவர்களும் இதே தான் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? கடவுள் என்கிற சொல்லுகிறவர் ஒரு கட்டிடத்தில் வாழ்கிறார். கடவுள் என்று சொல்லப்படுகிற தெய்வம் என்று சொல்லப்படுகிறவர் ஒரு என்ன செய்ய, ஒரு உருவத்திலே ஒரு கல்லிலே தெய்வம் வாழ்கிறார், ஒரு சிற்பத்திலே கடவுள் வாழ்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கிறாங்க.
அல்லது மசூதி என்று சொல்லப்படுகிற அதில் தர்கா என்று சொல்லப்படுகிற அந்த வழிபாட்டு ஸ்தலங்களில் நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல தான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம், எல்லா மக்களும் அங்கே போய் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய தொழுகையை தொழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் பல மதங்கள் இந்த உலகத்தில் உண்டு. அப்படிதான் கடவுளை ஒரு இடத்துல என்ன செய்கிறார்கள், கூடி அதை செயல்படுத்தும்படியாக போகிறார்கள். அதே தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவனும் என்ன செய்கிறாங்க, பின்பற்றி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அது கரெக்டு தானே பிரதர்? கடவுள் ஒரு இடத்துல தானே இருக்கிறாரு. எங்கே போதகர் இருக்கிறாரோ அங்கே தான் கடவுள் இருக்கிறாரு, எங்கே ஐயா இருக்கிறாரோ அங்கே தான் கடவுள் இருக்கிறாரு. அது உண்மைதானே என்று நீங்களும் நானும் நினைக்கிறோம். இல்லை, கட்டிடங்கள் கொடுக்கப்பட்டதற்கு இந்த திருச்சபை இப்படிப்பட்ட கட்டிடங்கள் நமக்கு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் கூடுவதற்காக, நீங்களும் நானும் கூட்டி சேர்ந்து என்ன செய்யறது, கூட்டமாக கூடி தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய கட்டிடத்தை தனியாக கட்டி அதில் இருக்கணும் என்று கூட அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது போல வீடுகள் தோறும் கூட நீங்கள் நானும் என்ன செய்யலாங்க, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில பேருடைய எண்ணம் என்ன, இப்போ ஏற்பட்ட ஒரு இடத்துல இருந்தால் தான் கடவுள் நம்மை கேட்பார், கோயிலுக்கு போனால் தான் அங்கே தான் கடவுள் நம்மை கேட்பார். அந்த சபைகள், திருச்சபைகள் என்று சொல்லப்படுகிற பெரிய பெரிய கட்டிடங்களை இன்றைக்கு நீங்கள் நானும் பார்க்கிறோமே. அப்போ ஏற்பட்ட சபைகளில் தான் கடவுள் நமக்கு பதில் கொடுக்கிறார். அங்கேதான் நமக்கு ஆசாரியர்கள் உண்டு, அங்கேதான் நமக்கு பூஜாரிகள் இருக்கிறார்கள், அங்கேதான் நமக்கு ஊழியர்கள் இருக்கிறார்கள், அங்கேதான் நமக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே போய் நாம் என்ன செய்கிறோம், தேவனை தொழுது கொள்ளும்படியாக நீங்கள் நானும் ஆசைப்படுகிறோம். ஒரு கட்டிடமானது இருப்பது தவறல்ல, நல்லதுதான். அது எதற்காக இருக்க வேண்டும், நாம் கூடி வருவதற்காக இருக்க வேண்டும். ஆனால் அங்கே போனாதான் நமக்கு நன்மை என்று இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறது எதை காட்டுகிறது தெரியுங்களா? நீங்களும் நானும் இன்னமும் பழைய ஏற்பாட்டு சபையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்குரிய முறைமைகள் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவோடு என்ன செய்யப்பட்டு விட்டதுங்க, நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறோம். நிறுத்தப்பட்டது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்றைக்கு இந்த பூமியிலே வந்து தமது காரியங்களை முடித்து பாடுபட்டு மரித்து பரலோகம் ஏறி ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த நாள் வரைக்குமாக பழைய ஏற்பாட்டு சபை இயங்கிக் கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அதில் 3 வருஷம் மாத்திரம் தான் தன்னை வெளிக்காட்டி என்ன செய்தார், தன் ஊழியத்தை செய்தார். அந்த 3 வருஷமும் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலைங்க, கட்டிடத்தையோ அல்லது தேவாலயங்களோ பெரிதுபடுத்தாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்றார். தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்படி என்றால் தேவாலயம் பெரியதல்ல, பெரிதல்ல என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால் தேவாலயத்தில் தெய்வம் வாசம் பண்ணுகிறது இல்லை. பழைய ஏற்பாட்டு சபை, இஸ்ரவேல் சபை என்ன செய்யப்பட்டதுங்க, தேவனால் நடத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிறது, புதிய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக இந்த திருச்சபையானது என்ன செய்யுதுங்க, நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருச்சபையில நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்கிற நாம் அந்த சபையிலே உங்களை என்னை ஆண்டவர் அங்கமுள்ளவனாக, அதில் நான் ஒரு பகுதியாக கடவுள் உங்களை என்னையும் என்ன செய்திருக்கிறார், மாற்றிருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையிலே நீங்கள் நானும் அதில் அங்கமுள்ளவனாக இருக்கிறோமே. ஆனால் இன்னமும் கூட பழைய ஏற்பாட்டு சபையை போலவே தான் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள், இன்றைக்கு இருக்கிற சபைகள் என்ன செய்கிறதுங்க, நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். வித்தியாசத்தை நான் சொல்லுவேன் என்றால் நிச்சயமாக நமக்கு புரியும். பழைய ஏற்பாட்டு திருச்சபைகளில் என்ன போதிக்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டு சபை என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் மத்தியில என்ன போதிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காரியங்களை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போதனைகளாக நாம் என்ன செய்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்கிற சில காரியங்களை கவனிப்போம் என்றால் நிச்சயமாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏறக்குறைய பழைய ஏற்பாடான 2500 3000 ஆண்டுகளாக
திருச்சபை ஆபிரகாம் தொடங்கி என்ன செய்தார்? ஆண்டவர் அந்த சந்ததி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தமது சபையாக, தம் வாசம் பண்ணுகிற இடமாக இஸ்ரவேலை தெய்வம் தெரிந்து கொண்டார். அந்த நாட்களிலே தெய்வத்தினுடைய சமூகமானது இந்த பூமியில என்ன செய்யலுங்க? வாசம் பண்ணுவதற்கு ஒரு இடமானது ஏற்படவில்லை. அதை நான் தெளிவாக கடந்த செய்திகளில் அவைகளை நாம் கவனித்தோம். பிதாவாக தேவன் வாசம் பண்ணும்படியாக ஒரு ஸ்தலம், அதாவது ஒரு இடமானது இந்த பூமியிலே தெய்வத்திற்கு இல்லாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவேதான் தெய்வம் எங்கே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது? தெய்வம் எதன் மத்தியில் வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது? நடமாடி கொண்டிருக்கிற அந்த கூடாரங்களிலே உடன்படிக்கை பெட்டியாக அந்த பெட்டியிலே தெய்வம் வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. உண்மைதானே? காரணம் என்னவென்றால் அந்நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இல்லாமல் இருந்தபடியினாலே ஒரு இடத்தை ஏற்படுத்தும்படியாக, எங்கெங்க இந்த பூமியில் தேவன் வாசம் பண்ணும்படியாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக, அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா ஒரு சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த சரீரத்தை ஏற்படுத்துவதற்காக தான் பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற அந்த நாட்களிலே, பழைய ஏற்பாடுகள் உள்ள அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? திருச்சபை, சபை என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலை ஆண்டவர் சபையாக தாம் வாசம் பண்ணுகிற இடமாக தெரிந்து கொண்டு அந்த சபையை தேவன் ஆரோசித்தார், அந்த சபையை தேவன் நடத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த காலகட்டத்திலே தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் வாசம் பண்ணும்படியாக ஒரு சரீரம் தேவை. அந்த சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேலின் சந்ததியிலே ஆண்டவர் கொண்டு வரும்படியாக இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு எதிராக வந்த ஜனங்களை, அவருக்கு அந்த ஜனத்திற்கு எதிராக வந்தவர்களை தெய்வம் அழித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகங்களில் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? இந்த சபைக்கு விரோதமாக எந்த விதமான ஆயுதமும் எழும்பக்கூடாது. எந்த சபைங்க? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் சபை. யூதா ஜனம் என்ன செய்யப்படக்கூடாது? அங்கே மற்ற ஜனத்தினாலே அவர்கள் என்ன செய்யப்படக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே தேவன் வாக்குகளை கொடுத்து தீர்க்க தரிசனங்களை சொல்லி அந்த ஜனத்தை என்ன செய்தார்? தேற்றினார் என்று பார்க்கிறோம். அந்த ஜனத்திற்கு என்ன செய்ய தேவைப்பட்டது? அற்புதங்கள் தேவைப்பட்டது. அந்த ஜனத்திற்கு அதிசயங்கள் தேவைப்பட்டது என்று பார்க்கிறோம். ஏன்? தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, தன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக. விபிஎஸ்ல கூட சில பிள்ளைகள் அந்த ஒரு கதையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன? பிழையாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏன் இஸ்ரவேலை சபிக்கும்படியாக அங்கே ஜனத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அந்த ஜனத்தை என்ன செய்ய முடியலைங்க? அங்கே சபிக்க முடியல. பிழையம் எத்தனை தான் முயற்சி செய்தாலும் என்ன செய்ய முடியல? சபிக்க முடியும். என்னால கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஜனத்தை, கர்த்தர் அங்கே போஷிக்கிற ஜனத்தை, கர்த்தர் ஆதரவாக இருக்கிற ஜனத்துக்கு விரோதமாக என்னால் பேச முடியாது என்று ஓடி போனார் என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அந்த சபையை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வந்தார். எதற்காக? ஒரு சரீரம் ஏற்படுவதற்காக. ஆகவே தெளிவு ஒரு வார்த்தை சொல்றார், ஒரு சந்ததியை நான் தெரிந்து கொண்டு அந்த சந்ததியின் மூலமாக ஆண்டவர் செய்கிறார். ஒரே சந்ததியை இந்த உலகத்தில் பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக அந்த சபையை கர்த்தர் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த ஜனத்திற்கு வாக்குத்தத்தங்கள் தேவைப்பட்டது. அந்த ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக அங்கே 10 விதமான வாதைகளை கொடுத்து பெரிய அற்புதங்களை செய்து அந்த ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு ஆண்டவர் வந்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் பல காரியங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் அந்த ஜனத்தோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். கலங்காதே, என்ன செய்யாதே, கலங்காதே, நீ என்ன செய்ய மாட்டாய், நீ பெருகுவாய், நீ இடம் கொள்ளாமல் மட்டும் பெருகுவாய் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமிற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். உனக்கென்று ஒரு இடத்தை கொடுப்பேன், ஒரு தேசத்தை கொடுப்பேன், அந்த தேசத்தில் நீ பழுகி பெருகுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த ஜனம் தேவனை விட்டு பின்வாங்கி போய் வழி விலகி அநேக நேரங்களில் தவறான வழியில் போகும் பொழுதெல்லாம் அந்த ஜனத்தை தண்டித்து, அந்த ஜனத்தை என்ன செய்தார்? கண்டித்து ஆண்டவர் வழிநடத்த சம்பவங்களை பழைய ஏற்பாட்டில் எத்தனையாக நாம் பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற
கட்டளைகள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற திருச்சபைக்கு சொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ஜனத்தை தெய்வம் என்ன செய்கிறார்? தன் வசம் வைத்துக் கொள்ளும்படியாக, தன் வசம் வைத்துக் கொள்ளும்படி, தன்னோடு இருக்கும்படியாக பலவிதமான காரியங்களை அவர்களுக்கு முன்பாக செய்து அந்த ஜனத்தை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதெல்லாம் பார்த்தாலும் அந்த ஜனம் அவரோடு கூட இருந்ததா? 25 லட்சம் பேர் கிட்ட ஏறக்குறைய என்ன செய்தார்கள்? எகிப்தில் இருந்து புறப்பட்டார்கள். ஆனால் அங்கே போய் எத்தனை பேருங்க சேர்ந்தாங்களா? 2 பேர் மாத்திரம். 25 லட்சம் பேர் 2 பேர்னா அப்போ வாக்கு தத்தங்களை பெற்றாலும், தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டாலும், அற்புதங்கள் நடந்தாலும், அடையாளங்கள் நடந்தாலும், எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் கூட தெய்வ தண்டை ஒரு மனிதன் வருவதற்கு அவன் உள்ளத்தில் இருக்கிற அவனுடைய நினைவுகள் தான் மாத்திரமே அன்றி எந்த விதமான வெளிப்படையான எத்தனை தோற்றங்களை, எத்தனை விதமான அதிசயங்களை மனிதன் கண்டாலும் அன்றைக்கு அவன் சந்தோஷமாக இருப்பான், அன்றைக்கு அவன் பாடுவான், அன்றைக்கு தேவனை துதிப்பான், துள்ளுவான், குதிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அடுத்த நாள் என்ன செய்வான்? தன் வேலைகளை செய்வதற்கு அவன் ஓடிவிடுவான் என்று பார்க்கிறோம். எங்களுக்கு இது இல்லையே, அது இல்லையே, நான் எகிப்திலே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், வெள்ளை பூண்டு வெங்காயம் எல்லாம் கிடைக்கும், எங்களுக்கு இறைச்சி கிடைக்கும் என்று சொல்லுகிறது போலதான் செங்கடல் 2ஆக பிளந்தாலும், அத்தனை பெரிய அதிசயங்களை கண்டாலும் அந்த சபை என்ன செய்ததுங்க? தேவனை விட்டு விலகி கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம். இழுத்து பிடித்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு சந்ததியை ஆண்டவர் பாதுகாத்து இஸ்ரவேலின் மூலமாக, யூத ஜனத்தின் மூலமாக ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டவர் வந்தார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த இப்படிப்பட்ட சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கிறிஸ்து வருகிற வரைக்கும் மாத்திரம்தான். புதிய ஏற்பாட்டு சபைக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் கிடையாது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட அதிசயங்கள், அற்புதங்களை கண்டார்களே, அது கிடையாது. நான் சொல்றது உண்மை, 100க்கு 100 உண்மை. இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இதை நிதானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை என்ன செய்கிறதுங்க? பழைய ஏற்பாட்டு முறைமையை பின்பற்றி கொண்டு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுக்கிற நன்மைகளை இன்றைக்கு நீங்கள் நானும் இழந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று நாம் கவனித்திருக்கிறோமா? என்ன பிறகு? அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடு. பழைய காலம், இது புதிய காலம். இதான வித்தியாசம் இல்லை. பழைய ஏற்பாட்டை நீங்கள் கவனித்து நாம் பார்ப்போம் என்றால், தேவன் இந்த சரீர பிரகாரமான காரியங்களிலே ஆண்டவர் ஒரு சில முக்கியத்துவத்தை கொடுப்பார். அந்த ஜனத்தை நேரடியாகவே இதை செய்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ இதை செய்யலன நீ சபிக்கப்படுவாய். உபாகம்ல வாசிக்கிறோமே, இதை செய்தால் இந்த நன்மை உனக்கு வரும், இதை செய்தால் உனக்கு இது வரும், இது செய்தால் அது வரும் என்று ஆண்டவர் எல்லாமே சரீர ரீதியாக மாம்சத்தின் ரீதியாக ஆண்டவர் செய்வார். அந்த ஜனத்திற்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார், அந்த ஜனத்திற்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார். அந்த ஜனத்தை என்ன செய்வார்? அங்கே சந்தோஷப்படுத்தும்படியாக, அவருடைய வழி நடக்கும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் அநேக காரியங்களை அந்த ஜனத்திற்கு செய்தார். அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். இதுவரை காட்டிடாத காரியங்களை, பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவர் அந்த ஜனத்திற்கு செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் வெளிப்படையாக, அதாவது வெளித்தோற்றத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? அநேக காரியங்கள். அந்த பழைய ஏற்பாட்டு திருச்சபையானது சரீரம், தேவனுக்கென்று ஒரு சரீரம் இந்த பூமியில் ஏற்படும்படியாக ஆண்டவர் செய்த அவ்வண்ணமாக அந்த ஜனத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபையின் காலமானது சரீரத்துக்கு ஏற்றபடி நம்முடைய பிரசங்கமோ, சரீரத்துக்கு ஏற்றபடி நம்முடைய சத்தியமோ, சரீரத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாக்குத்தத்தங்களோ, சரீரத்துக்கு ஏற்றபடி நம்முடைய தீர்க்க தரிசனங்களையோ இன்றைக்கு நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறோம். இல்லை, அந்த காலம் முடிந்து போய்விட்டது, அந்த காலம் நின்று போய்விட்டது. சரீரத்துக்கு ஏற்றபடி நீங்களும் நானும் சத்தியத்தை கேட்போம் என்றால் நீண்ட நாள் நிலைத்து நிற்க முடியாது. சரீரத்துக்கு ஏற்றபடி நீங்களும் நானும் பிரசங்கங்களை கேட்போம் என்றால் நீண்ட நாள் தேவனுக்குள்ள நிலைத்து நிற்க முடியாது. இது உண்மை, 100க்கு 100 உண்மை. காரணம் என்னவென்றால்,
டிசம்பர் 31 இரவில் நாம் என்ன செய்கிறோம்? வாட்ச் நைட் சர்வீஸ், ஆல் நைட் சர்வீஸ்ல போயிட்டு புது வருஷத்துக்காக பல விஷயங்களை செய்து பாடல்களை பாடி உற்சாகப்படுத்தி நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும், ஆண்டவரே உமக்காக நான் இதை செய்வேன், உமக்காக நான் இதை பண்ணுவேன், நிச்சயமாக செய்வேன் என்று தீர்மானிக்கிற நாம், அந்த தீர்மானங்கள் எல்லாம் டிசம்பர் மாதம், அதாவது ஜனவரி மாதம் ஆரம்பித்து பாதியிலே நின்று விடுகிறது. பாதியிலே நீங்கள் என்ன செய்யறோம்? விழுதுறோம். ஐயோ பரவாயில்ல அப்படி என்பது போல நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய பாடல்கள், நம்முடைய வேத வாசிப்பு, தேவனை தேடுகிற அனுபவம், கரெக்டா நான் சண்டே ஆச்சுன்னா கரெக்டா வந்துடுறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறேன். ஏன் வர முடியல? எத்தனை தீர்மானங்களை நீங்களும் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிறேன். ஏனென்றால் அதையெல்லாம் நீங்கள் நானும் மாம்சத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். மாம்சத்தில் நீங்கள் நானும் எடுக்கிறபடினால தான் அதில் நாம் என்ன செய்ய தோய்ந்து போய் விடுகிறோம். நம்முடைய மாம்சத்தில் நாம் எடுக்கிற அந்த தீர்மானம் என்ன செய்கிறது? நம்மை ரொம்ப நாள் கொண்டு போகிறது இல்லை. ஆகவே மாம்சம் பலவீனம் உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் மாம்சத்தின் அடிப்படையில், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மாம்சத்துக்குரியவைகள், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற முறைமைகள், ஆராதனையின் முறைமைகள், பலிகள் எல்லாம் மாம்சத்துக்குரியவைகள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் அதையே நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? பின்பற்றும்படியாக நாம் போகிறோம். கேட்டால் ஆவிக்குரிய ஆராதனை, ஆவிக்குரிய பலி, ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்லி நாம் சொன்னாலும் கூட இன்னமும் அதை என்ன செய்கிறோம்? மாம்ச ரீதியாக தான் அவைகளை கவனிக்கிறோம். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது மாம்ச ரீதியாக அந்த ஜனத்தை உயர்த்தினார். அவர்கள் எங்கே வெட்கப்பட்டார்களோ, அவர்கள் எங்கே தோற்கடிக்கப்பட்டார்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ராட்சதர்களாக, பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? வாக்குத்தத்தத்தின்படி அந்த ஜனத்தை நாங்கள் என்ன செய்வோம்? முறியடிப்போம் என்ற அந்த நம்பிக்கை பெற்ற ஜனமாக கடந்து போன. ஆனால் எல்லோரும் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவில்லை. மாம்சத்தின் ரீதியாக அவர்கள் கண்டபடியினாலே அவர்கள் எல்லாம் ராட்சதர்களாக இருக்கிறார்களே, நம்மால எப்படி போக முடியும்? 12 பேர் போனா 10 பேர் முடியாதுன்ட்டு வராங்க, 2 பேர் முடியும் என்று வருகிறார்கள். காரணம் என்ன என்றால், பழைய பாட்டு திருச்சபை மாம்சத்தின் ரீதியாக அவர்கள் அவைகளை கண்டுகொண்டபடியினாலே, வந்தபடியினாலே, அதன் வழியில் அவர்கள் வந்தபடியினாலே அந்த ஜனத்தினால் உறுதியாக நிற்க முடியல. அதில் நின்றவர்கள் மிகவும் மிகவும் வெகு சிலர் என்று பார்க்கிறோம். 25 லட்சம் பேர்ல 2 பேர்னா அதனுடைய அந்த சதவீதம் எத்தனைன்னு பாருங்க. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் அதே நாம் கொண்டு வந்திருக்கிறோம். முதலாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்த வாக்கு தத்தங்கள் அப்படிதானே? ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சபையிலே நான் சபைக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன் சிறு வயதிலிருந்து. அந்த நாட்களில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த வாக்கு தத்தன்றது வரும். மாசம் வாக்கு தத்தத்தை நான் கேட்டது கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு மாதத்துக்கு காலையில் அந்த 6லேருந்து 7 அல்லது 5லேருந்து 6 ஒரு சில சபைகளை வைக்கிறாங்க. அந்த மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் போய் என்ன ஆயிடுச்சுங்க? டெய்லி காலையில் ஒரு வசனம், ஒரு வாக்கு தத்தம். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேவையான வசனத்தை போட்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் மாம்ச ரீதியாக இந்த திருச்சபையை நான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். மாம்சத்தின் அடிப்படையில் தான் இந்த திருச்சபை போய் கொண்டிருக்கிறேன். மாம்சம் என்றால் பழைய ஏற்பாட்டு சபையினுடைய முறைகளை தான் இன்றைக்கு திருச்சபையில் நான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். வாக்கு தத்தங்களை எதிர்பார்க்கிறோம். ஏன் வாக்கு தத்தங்களை எதிர்பார்க்கிறோம்? நான் நல்லா இருக்கணும், ஆண்டவர் உன்னை உயர்த்துவான், ஆண்டவர் நீ எந்த இடத்துல நீ உன்னுடைய முகம் சுருங்கி போனதோ அல்லது நீ வெட்கப்பட்டு போனாயோ அதே இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்கிற வாக்கு தத்தங்களை எதிர்பார்க்கிறதுக்கு காரணம் என்னங்க? மாம்ச ரீதியாக, மாம்சத்தின் அடிப்படையில, சரீரத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கும் திருச்சபை பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆலயத்திற்கு வந்தாதான், சபைக்கு வந்தாதான் நல்லா இருக்கு பிரதர், வீட்டில் போனால் ஒரே பிரச்சனை, என்னால் இருக்க முடியல பிரதர், சபையில் வந்தாதான் நல்லா இருக்குன்னு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டுக்குரிய சபையிலே முறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீதால என்ன செய்ய முடியலங்க?
தாவீதால வீட்டில் இருக்க முடியல. காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தெய்வம் எங்கே வாசம் பண்ணுகிறார்? அந்த உடன்படிக்கை பெட்டியில். உடன்படிக்கை பெட்டி ஒரு திரைசீலைக்குள்ளாக இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? அங்கேதான் நான் இருக்க வேண்டும். தாவீதுடைய எண்ணம் மிகவும் பரிசுத்தமானது. ஆனால் காரணம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டில் தான் தெய்வம் அப்படி இருந்தார். ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் தாவீது இருந்திருப்பார் என்றால், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தாவீது வாசம் பண்ணியிருப்பார் என்றால், அவர் இருக்கிற இடத்துல தான் தெய்வம் இருக்கிறார் என்பதை அடித்து அவர் பாடல் எழுதியிருப்பார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருந்தபடியினால் தான் அவர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னமானது என்ன செய்ய ஒரு திரைசீலைக்குள்ளாக இருக்கிறது என்று அங்கே பெரிய ஒரு என்ன செய்கிற ஒரு தாக்கம் அவருடைய இருதயத்தில் ஏற்பட்டபடினாலே, நான் மச்சுமா வீட்டில் நல்ல சந்தோஷமா குழுகுழுன்னு இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என் தேவனுடைய சமூகம் இருக்கிற பெட்டியோ எங்கே திரைசீலாக இருக்கிறது என்று சொல்லி கீழே என்ன செய்தார்? உட்கார்ந்தவராக அதிலே கீழே படுத்து உறங்கினவராக தாவீது வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் தெய்வம் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறதுங்க. எங்கே வாசம் பண்ணுகிறாருங்க? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப சபைக்கு போனாதான் விஷயம் நடக்கும், சபைக்கு போனாதான் எனக்கு அற்புதம் நடக்கும், சபைக்கு போனாதான் எனக்கு நிம்மதி, சபைக்கு போனாதான் சந்தோஷம், சபைக்கு போனாதான் எனக்கு சமாதானம் என்ற காரியத்தை அறுத்தறிகிறவர்களாக இருக்கணும். அப்பா பிரதர் சொல்லிட்டார், இனிமேல் நான் வீட்டிலேயே என்ன செய்யலாம்? காலையில் எழுந்து கறி குழம்பு வச்சு இட்லி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எழுந்து வீட்டிலேயே நம்ம ஆராதனை நம்ம பண்ணிடலாம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். இனிமேல் நம்ம என்ன செய்வோம்? பிரயாணம் பண்ண தேவையில்லை. எதுக்கு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்கிற இடத்துல நடந்து வந்து எதுக்கு நான் போகணும்? எதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு போகணும்? சர்ச்சுக்கு போகிறதுக்கு நம்ம பாட்டு வீட்டில் இருந்துடலாமே அப்படி என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நான் சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை, தெளிவான புரிஞ்சுக்கணும். சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு பிரதர் சொல்கிறாருன்னு பிரசங்கத்தை எடுத்துடாதீங்க. சபைக்கு கூடி வருதலை விட்டு விடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இந்த சத்தியம் சபைக்கு வந்தால் தான் கிடைக்கும் இல்லைங்களா? இந்த சத்தியங்கள் எல்லாம் சபையில் வந்தால் தான் பேச முடியும். அநேக செய்திகள் நம்ம கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இருக்கிற 80லிருந்து 90க்குள்ள செய்திகள் போடப்பட்டு இருக்கிறது. ஆனால் கொடுத்த செய்திகள் 150க்கு மேலே இருக்கும். எல்லா செய்திகளும் நம்ம யூடியூப்பில் பகிர்வோம் என்று சொல்ல முடியாது. ஆகவே சபைக்கு வந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அது மிகவும் முக்கியம். ஆனால் நான் வீட்டுக்கு போன உடனே என்னுடைய சந்தோஷம் போய்விடுகிறது, நான் வீட்டுக்கு போன உடனே என் உற்சாகம் போய்விடுகிறது, நான் வீட்டுக்கு போன உடனே நான் என் தேவனற்றவனாக இருக்கிறது போல இருக்கிறது என்று நினைக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? இன்னும் நான் பழைய ஏற்பாட்டுக்குரியவனாக தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கடவுள் என்பவர் ஒரு கட்டிடத்திற்குள்ள இருக்கிறார், ஒரு சிலையாக இருக்கிறார், ஒரு உடன்படிக்கை பெட்டியாக அது செய்திருக்கிறாங்களே, தங்கத்தில் செய்திருக்கிறாங்களே, அதில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என்பது போலதான் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய எண்ணம் இருக்கிறது. அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. சபைக்கு வா நல்லது, சபைக்கு வா நல்லது, சபைக்கு வா ஆண்டவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிக் கொடுக்கிறதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்குரிய முறைகள். இதை என்றைக்கு நீங்களே நானும் உணர்ந்து கொள்ள போகிறோம் என்று தெரியல. இந்த எண்ணத்தோடு கூட இந்த ஒரு சிந்தையோடு கூட இன்றைக்கு நீங்களே நானும் சபையில வந்து உட்காருகிறதுனாலே தேவன் தரக்கூடிய நன்மையை இழந்து போகிறவர்களாக நீங்களே நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். வெளியரங்கமான அலங்கரிப்பு, வெளியரங்கமான செயல்கள், நாம் ஜெபிக்கிற ஜெபங்களில் கூட அப்படித்தானே நாம் எதிர்பார்க்கிறோம். நான் இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண. அன்னைக்கு நாள் ஃபுல்லாக சூப்பராக இருந்தது பிரதர். ஆண்டவரோட பிரசனத்தை அப்படியே இருந்தேன் பிரதர். ஏன்னா 1 மணி நேரம் ஜெபம் என்பது உங்களுடைய முயற்சி. அது உங்களுடைய என்னுடைய முயற்சியில தான் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணாலும் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்காதவனாக என்னுடைய செயல் இருக்க வேண்டும் என்றால் நான் பழைய ஏற்பாட்டுக்குரிய முறைகளை என்ன செய்யணும்? முறித்து போடணும். பழைய ஏற்பாட்டுக்குரிய சிந்தை என்னை விட்டு அகன்று போகணும்.
ஆனால் விடமாட்டாங்க. காரணம் என்ன? அந்த செய்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். சபைக்கு போங்கள், எதாவது சர்ச்சில் போய் அல்லது யூடியூப்ல திறந்து பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், 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 இதை செய் ஆசீர்வதிப்பார், காணிக்கை கூட ஆசீர்வதிப்பார். ஒரு மடங்கு கொடுத்தா 10 மடங்கு தரார் ஆண்டவர். இன்னும் பழைய ஏற்பாட்டுக்குரிய முறைகளை இன்றைக்கு திருச்சபைகளில் பின்பற்றி கொண்டு தேவனை பின்பற்ற வேண்டிய விதத்தை இன்றைக்கு நமக்கு மறக்கடித்து விட்டார்கள். தானாக நீங்களும் நானும் தேவனுக்குள்ளே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். தன்னிச்சையாக நீங்களும் நானும் தேவனோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருத்தர் சொன்னாதான் செய்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்ம என்ன செய்து விட்டார்கள்? மாற்றி விட்டார்களே. ஆஸ்திரேலியா என்ற பகுதியில், ஆஸ்திரேலியா என்று தான் நினைக்கிறேன், அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பறவைகள் அங்கே அதிகமாக இருக்கும். அது கடலோரத்தில் அங்கே ஒரு துறைமுகம் இருந்தது, மீன்பிடி சிறிய ஒரு துறைமுகம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பறவைகள் அங்கே வந்து போகுமா. ஆனால் சமீப காலமாக அந்த ஒரு பறவைகள் அங்கே இல்லை, எந்த பறவைகளும் வரமாட்டேங்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பறவைகளும் என்ன செய்து விட்டது? அதனுடைய இனமெல்லாம் அழிந்து போய்விட்டது. இதற்கு ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்தார்கள். ஏன் இது இப்படி நடந்தது? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த துறைமுகத்தில் என்ன செய்திருக்கிறார்கள்? மீன் பிடித்து வருகிறவர்கள் அந்த மீன் என்ன செஞ்சால், சின்ன சின்ன மீன் அல்லது அழுகி போனது அல்லது உடைஞ்சு போனது அதெல்லாம் தூக்கி என்ன செய்வாங்க? கரையில் போட்டுருவாங்க. கரையில் போட்டுட்டு இவங்க எது நல்ல மீன்களோ அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த துறைமுகத்தில் இருக்கிறவர்கள் அப்படி, இந்த மீனவர்கள் அப்படி செய்தபடினால் அங்கே இருக்கிற பறவைகள் அங்கே தூக்கி போடுற அந்த மீன்கள் எல்லாம் என்ன செய்யும்? சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டபடினாலே அந்த இடத்துல அந்த மீன்பிடி துறைமுகம் என்ன செய்வது? லாக் பண்ணப்பட்டு அது முழுமையாக செயல்படாமல் அது என்ன செய்து விட்டார்கள்? வேறு இடத்திற்கு போய்விட்டார்கள். வர வர என்ன செய்துவிட்டு இந்த மீன்கள் எல்லாம் வந்து பார்க்கிறது, எந்த உணவும் கிடைக்கல. எந்த உணவும் கிடைக்கல, எந்த மீனும் கிடைக்கல. ஏன்னா ஆட்கள் இல்லைங்க, மூடிட்டாங்க. அவன் பறவைகள் வந்து பார்க்கிறது, அங்கே எதுவும் உணவு இல்லைன்னு. சில பறவைகள் எல்லாம் பசி எடுத்து என்ன செய்தது? உணவு அந்த பசியிலே என்ன செய்தது? மாண்டு போனதாம். இதை ஆராய்ச்சி செய்தவர்கள், இதை சரித்திரத்தை கண்டு அதை ஆராய்ந்தவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், அது வரைக்குமாக அந்த மீன்கள் அந்த துறைமுகம் ஓப்பனாக இருந்த காலம் வரைக்குமாக அந்த மீன்கள் என்ன செய்கிற, அந்த மீன்களை தூக்கி போட்டு அந்த பறவைகள் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்ததாம். என்றைக்கு அந்த துறைமுகத்தை மூடினார்களோ அதற்கு உணவு கிடைக்காமல் அது மாண்டு போனது என்று அறிக்கை ஒன்று வெளியிட்டார்களாம். எத்தனை உண்மை! இப்படிதான் இன்றைக்கு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானாக என்ன செய்யணுங்க? அந்த பறவைகளாக எப்படி மீன் பிடிக்கணும், கடல்லிருந்து எப்படி அது மீன் பிடித்து சாப்பிடணும், அல்லது ஓடிக்கொண்டிருக்கிற மீன்களை எப்படி நான் எடுத்து அதை கவ்வி பிடித்து அதை நான் உணவு அதை சாப்பிட வேண்டும் என்கிற பழக்கத்தை அந்த மீன்கள் அந்த பறவைகள் எல்லாம் மறந்து போனதாம். ஆகவே ஈஸியாக கிடைக்குது எங்கே? அங்கே அந்த கடலோரத்தில் போனால் இந்த மீனவர்கள் தூக்கி போடுற மீன்கள், அந்த குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு வந்து அதனுடைய பழக்கத்தையே, அதாவது மீன் பிடித்து தான் நான் சாப்பிட வேண்டும் அல்லது இறையை தேடி சென்று நான் அதை பிடித்து நான் சாப்பிட வேண்டும் என்ற அந்த முறையே அந்த பறவைகள் மறந்து போய் வந்து பார்த்து இல்லாததினாலே செத்து போனதாம். அதனுடைய இனமே அழிந்து போனது என்றும் சொல்லுகிறார்கள். அப்படிதாங்க இன்றைக்கு இருக்கிற மனுஷனையும் மனிதன் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற திருச்சபையின் பிரசங்கங்கள் இதுதான். நானாக உழைக்கணும், நானாக உழைத்து சம்பாதிக்கிறவனாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து அழகான ஒரு வார்த்தை சொல்றார், இவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், எவைகளை காட்டிலும்? பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள். காட்டு பூக்களை புஷ்பங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் என்று சொன்ன உடனே, ஆஹா நான் ரொம்ப ஸ்பெஷல், அப்ப ஆண்டவர் கிட்ட எனக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும். இப்படிதானே நம்ம மைண்டு போகுது, இப்படிதானே நம்ம யோசிக்கிறோம். அப்போ அவைகளுக்கு காட்டிலும் நமக்கு விசேஷம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறபடினாலே அவைகளுக்கு மீன்கள் கிடைக்கிறது என்றால், அவைகளுக்கு பல வர்ணமான அந்த உடைகள் கிடைக்கிறது என்றால், எனக்கு அதை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு தருவார். இப்படிதான் நினைக்கிறோம். இப்படிதானே பிரசங்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார்.
ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். பறவைகளை மறக்காத தெய்வம், காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்கிற தெய்வம் உன்னையும் உடுத்துவிப்பார், உன்னையும் போஷிப்பார். இந்த பறவையை அந்த மீனவர்கள் அந்த இரையை, அந்த சிறு சிறு மீன்களை தூக்கி போடுவதற்கு சமம். 30 வருஷம் 40 வருஷம் இதே செய்தியை கேட்டு சத்தியத்தில் வளரக்கூடிய நீங்களும் நானும் சத்தியத்தில் இல்லாதபடிக்கு, இன்னைக்கு வசனம் இல்லைன்னா, இன்னைக்கு போதகர் இல்லைன்னா, இன்னைக்கு சர்ச் இல்லைன்னா, நான் வாழ முடியாதவனாக செத்து போகிறவனாக உங்களுடைய என்னுடைய நிலையை பரிதாபம் உள்ளவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கிற, திரும்ப சொல்றேன். காட்டு புஷ்பங்களையும் பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் என்றால், அவைகளுக்கு நூற்க தெரியாது, அவைகளுக்கு சட்டை தைக்க தெரியாது, அவைகளுக்கு என்ன செய்யாதுங்க, தன் உடையை தானே உடுத்துவிக்கக்கூடிய காரியங்கள் அவைகள் தெரியாது. அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் என்றால், உங்களால் உங்களுக்கு இந்த சட்டையை வாங்கி தச்சு என்ன செய்ய தெரியும், போட தெரியும். நீயே அவைகளை உருவாக்க தெரியும். ஒரு பருத்தி அந்த விதையிலிருந்து அதில் எடுக்கிற அந்த காரியத்திலிருந்து நூல் செய்து, நூலிலிருந்து ஆடைகளை செய்து, ஆடையை நீ என்ன செய், உனக்கு ஏற்றபடி தைத்து அதை உன்னால் உடுத்துக் கொள்ள முடியும். பறவைகள் அவை பூக்களால் அது முடியாது. பறவைகளை குறித்து ஆண்டவர் சொல்றார், பறவைகள் அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் என்று என்ன ஆண்டவர் சொல்லுவார். பறவைகளால் சேர்த்து வைக்க முடியாது, பறவைகளால் விதைக்க முடியாது, பறவைகளால் அறுக்க முடியாது. ஆனால் உன்னால் விதைக்க முடியும், உன்னால் அறுக்க முடியும், உன்னால் களஞ்சியத்தில் சேர்த்து வைத்து அதை 1 வருஷத்துக்கு வச்சு சாப்பிட தெரியும். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் கழிச்சு உன்னால் சாப்பிட தெரியும். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்படிதாங்க உங்களை என்னை விசேஷம் உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். உழைக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதன் அர்த்தம் தான். பறவைகளுக்கு உழைக்க தெரியாது, காட்டு புஷ்பங்களுக்கு உழைக்க தெரியாது. நாளைக்கே ஒரு பெரிய ஒரு புயல் வந்ததுனால் எல்லாம் அழிஞ்சு போகும். பெரிய ஒரு வைரஸ் வந்ததுனால் எல்லாம் அழிஞ்சு போகும். அதை காப்பாற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஐயோ, அங்கே காட்டில் இருக்கிற அந்த பூக்கள், அந்த செடிகள் எல்லாம் செய்கிறது, கருகி போகிறதே, இந்த காட்டு தீயினால எல்லாம் அழிந்து போகிறது என்று சொல்லி அதெல்லாம் ஓடி ஒழிய முடியுமா? முடியாது. உங்களால் என்னால் முடியும். விசேஷம் உள்ளவர்களாக தெய்வம் படைத்திருக்கிறார். அப்படிதான் நீங்களும் நானும் உழைத்து சம்பாதிக்க, உழைத்து சாப்பிடக்கூடிய, உழைத்து உடுத்தக்கூடிய அந்த ஞானத்தை மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் சொல்றார், நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள். ஆனால் அந்த வசனத்தை பயன்படுத்தி வீட்டில் உட்காந்துட்டே சாப்பிட்றலாம், வீட்டில் உட்காந்துட்டே நான் யோசேப்பை போல பல வர்ண ஆடையை நான் போட போகிறேன். சோம்பேறியா இருக்கிறோன்னு சாப்பாட்டில் கையை வைக்காதன்னு சொல்லியிருக்கிறார். உண்மைதானே? அப்போ எப்படிங்க இந்த வசனங்களை நீங்களும் நானும் எடுக்கிறோம்? அப்போ எப்படி இந்த வசனங்களை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளும்? புதிய ஏற்பாட்டு சபையிலே பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கங்கள் இது கிடையாது. உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் நீ இதை செய், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்ன செய், உன் தசமபாகத்தை சபைக்கு கொடு, உன் காணிக்கைகளை கொடு, இந்த ஊழியத்திற்கு அனுப்ப, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறதெல்லாம் ஏமாற்றுகிற காரியம். அது பழைய ஏற்பாட்டுக்குரியவைகள். பழைய ஏற்பாடு நின்று விட்டது, பழைய ஏற்பாடு முடிந்து விட்டது. புதிய ஏற்பாடு என்று ஏன் ஆண்டவர் துவக்க வேண்டும்? புதிய உடன்படிக்கை என்று ஏன் ஆண்டவர் துவக்க வேண்டும்? ஐயோ, தெரியாம பண்ணிட்டாருங்க ஆண்டவர், அவரை மன்னிச்சிருங்க. பழைய ஏற்பாட்டில் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுக்குரிய பிரமாணங்கள், பழைய ஏற்பாட்டுக்குரிய தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டுக்குரிய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட விட்டது. அவை எல்லாம் என்ன செய்ததுங்க? முடிஞ்சிருச்சு. கிறிஸ்து அவைகளை முடித்து விட்டார். ஆனால் இன்னும் நான் அதை தான் என்ன செய்கிறேன், போகிறேன். இன்னைக்கு நான் பலி செலுத்துறேன். இன்னைக்கு ஆடையோ மாடையோ நான் பலி செலுத்தல. கரெக்டு இல்லை? சபையில் கொண்டு போய் பலிபீடம் என்று சொல்லப்படுகிற இடத்துல கொண்டு போய் நான் ஆட்டையோ மாட்டையோ புறா குஞ்சையோ கொண்டு வந்து நான் பலி செலுத்துறேன். அதற்கு படியாக நீங்கள் என்னன்னு சொல்றோம்? நான் சோத்திர பலிகளை ஆண்டவருக்கு நான் செலுத்துறேன். இன்னைக்கு அதுக்கு உதவியாக இருக்கும்படியாக 1000 சோஸ்திர பலி என்ற புத்தகம் ஒன்று இருக்குது. 1000 சோத்திர பலி, 100 வாக்கு தத்துவம். டெய்லி நான் படிச்சேன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த பலிக்கும் இந்த பலிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை.
அப்போ ஆண்டவர் நீங்கள் சோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா பிரதர்? நான் அப்படி சொல்ல வரல. நான் எதை செய்கிறேன், இதை செய்தால் ஆண்டவர் எனக்கு இதை தருவார், இதை பண்ணன ஆண்டவர் எனக்கு இதை செய்வார். ஜோசியத்தில் அதுதானே பரிகாரமாக சொல்றாங்க ஜோசியக்காரங்க, அதுதானே இதை பண்ணுங்க அது சரியாயிடும். இந்த திசை தெரியல, இந்த திசை இப்படி திருப்பணும் அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணி இந்த கோயிலில் போய் இத்தனை நாள் விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போடும். அல்லது மண் சோறு சாப்பிடுங்க சரியாகி போயிடும். அப்படி போல தான் இன்றைக்கு நீங்களாலும் தேவன் சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிற எதுக்கு சரியாக போயிடும். இது சரியாகணுமா இதை பண்ணுங்க, அது சரியாகணுமா அது பண்ணுங்க. ஒரு வாரம் நடக்குது மீட்டிங்கு, ஒரு வாரம் தொடர்ந்து வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உன் கவலைகளை மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்ற. இதை சொல்லி எனக்கு சலிச்சு போகுது. புதிய ஏற்பாட்டுக்குரிய திருச்சபைகளை பிரசங்கிக்க வேண்டிய பிரசங்கங்கள் இது கிடையாது, சத்தியங்கள் இது கிடையாது. மத்தேயுல அதான சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது நமக்கு கூட கொடுக்கப்பட வேண்டியவர்கள் கொடுக்கப்படும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு திருச்சபை சரீரத்திற்குரிய காரியங்களிலே வெளிப்படையாக இருக்கவைகளிலே செயல்பட்டு வந்தது. கிறிஸ்து தன் சரீரத்தை எடுக்கும் வரைக்குமாக, கிறிஸ்து தன் சரீரத்தை எடுக்கும் வரைக்குமாக இந்த பூமியில் அது நடந்தது என்று பார்க்கிறோம். என்றைக்கு சரீரத்திலே வந்து மாம்சத்திலே வந்து இந்த பூமியில வாழ்ந்து ஒரு சபையை உருவாக்கி போனார். அந்த சபை வேதம் சொல்லுகிறது மறைவாக இருக்கக்கூடிய சபை. ஆகவேதான் உன் உள்ளத்திற்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று சொன்னார். உன் உள்ளத்திற்குள்ளாகவும் உன் இருதயத்திற்குள்ளே செயல்படுகிறது தான் தேவனால் அமைக்கப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற திருச்சபை. ஆகவே ஆண்டவர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் அவைகள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிற அலங்கரிப்பு, வெளியரங்கமாக இருக்கிற பாதிப்புகள், வெளியரங்கமாக இருக்கிறவைகளிலே பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டிருந்த சபை புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே ஆண்டவர் உள்ரங்கத்திற்குள்ளே ஆண்டவர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அதான சொல்றார், முதல் பிரசங்கத்தில் தன்னுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் பேசும் 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது? இதெல்லாம் எங்க நடக்கக்கூடிய விஷயம்? நம்முடைய இருதயத்திற்குள்ளே நடக்க வேண்டிய மாற்றங்கள். வெளியரங்கமாக இருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு செய்கிறதுக்கு நமக்கு ஈஸி இல்லை. ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணாங்கன்னா எதை இடிச்சு பிடிச்சு என்ன செய்கிறோம், 2 மணி நேரத்துக்கு ஓட்டுறதுக்கு ஒரு 4 பாட்டு இல்லை 10 பாட்டு கூட பாடி ஜெபம்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு, இன்னைக்கு முழங்கால் போடுறது கூட நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருக்கும் முட்டி என்ன செய்யுது பிரச்சனை. சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவர்களுக்குமே என்னங்க முட்டி போடுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கேற்றபடி சபைகளில் போனால் இன்றைக்கி சோஃபா, இன்றைக்கி சேரு, ஃபுல் ஏசி எல்லாம் போட்டு அப்படியே நல்லா என்னது 2 மணி நேரம் தேட்டரில் உட்காந்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு போகிற ஆட்களாக நம்மை மாற்றி விட்டார்கள். தவறு நான் சொல்லலை, இது வெளியரங்கமாக ஏற்படுகிற அனுபவம் அல்ல. புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே உள்ரங்கத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், நம்முடைய இருதயத்திற்குள்ள ஏற்பட வேண்டிய மாற்றங்கள். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் உள்ரங்கத்தில் இருக்கிற காரியங்களை, உள்ளார நமக்குள்ளே இருக்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மாறுதலை ஏற்படுத்துகிறார். எத்தனை உண்மை அது! நீங்கள் செபிக்கும் பொழுது கூட ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றார். நீங்கள் செபம் பண்ணும் பொழுது என்ன சொன்னார்? நீங்கள் செபம் பண்ணும் பொழுது பெரிய ஒரு பேனர் அடிச்சு 5 நாள் உபவாச செபம் என்று பெயர் போட்டு நீ என்ன செய், செபத்தை ஆரம்பி, மைக்கில் செபம் பண்ணு அப்படின்னு சொன்னாரா? உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு வேறு ஒருவருக்கும் தெரியாதபடி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவின் இடத்திலே
உன் இருதயத்தை ஊற்று. அந்தரங்கத்திலே பார்க்கிறவன் பிதாவானவர் வெளியரங்கமாய் பதில் செய்வார். கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே நீங்களும் நானும் கொண்டிருக்க வேண்டும். 2000 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த சபைக்கு. 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் மாம்சத்துக்குரிய கிரியைகள் அழிக்க முடியல. நம்மால மாம்சத்துக்குரியவைகளே நம்மால முடியல. என்னன்னா உள்ளத்தில் இருக்கிறவைகளை நாம் எப்படி நாம் அதை மாற்ற முடியும்? இன்னைக்கு மனுஷன் நிறைய நடிக்க ஆரம்பிச்சான் இல்லையா? ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசிகளும் சரி, மூப்பர்களும் சரி, எல்லாருமே தன் உடையிலே தன்னுடைய பேச்சிலே உடையை மாற்றிக்கொண்டால் நான் பரிசுத்தமான என்று நினைக்கிறோம். இல்ல, வெள்ளை அரிக்கப்பட்ட கல்லறைகளை என்று சொல்ல காரணம் என்ன? வெளியில நீ வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிற, ஆனா உள்ளத்திற்குள்ளே அத்தனை குரோதங்கள், அத்தனை விரோதங்கள், அத்தனை எரிச்சல்களை கொண்டவனாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த வேத பாருங்க பரிசேயனை பார்த்து திட்டினார்ல ஆண்டவர். உள்ளத்தில் அவ்வளவு வச்சிருக்க, உள்ளத்தை சுத்தமா வையா. வெளியில நீ கந்தை துணி கட்டியிருந்தாலும் சரி, கெழுது போன துணி கட்டியிருந்தாலும் சரி, நீ பரிசுத்தவான் என்று ஆண்டவர் சொல்லுவார். அந்த ஆபிரகாம் லாசர் என்று சொல்லப்படுகிற அந்த ஐஸ்வர்யவான் லாசர் என்று சொல்லப்படுகிற கதையில் அப்படிதானே. நீ என்னதான் அழகா ட்ரெஸ் பண்ணாலும், நீ என்னதான் சென்றடிச்சாலும், உன் உள்ளத்திற்குள்ளே நாரும் என்றால் நீ நாற்றம் எடுத்த இடத்துல தான் வாழ்வாய். நீ குப்பையில வெளியில இருக்கிற இடம் உனக்கு நாற்றம் அடிக்கிறது போல, ஐயோ அந்த சைடே நம்மால போக முடியல, என்ன மனுஷன் இவன் இத்தனை உடம்புல இப்படி வச்சிருக்கிறானே, கிழிந்து போன துணியை போட்டு இருக்கிறானே, உள்ளத்திற்குள்ளே அவன் நல்லவனாக சுத்தம் உள்ளவனாக இருந்தபடினாலே ஆபிரகாமின் மடியிலே அவனுக்கு இடம் கொடுக்கப்பட்டது. உள்ளத்திற்குள்ளே தெய்வம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வெளியரங்கமான தோற்றத்தில் தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு வீடு வச்சிருந்தா, ஒரு கார் வச்சிருந்தா, நல்ல ஒரு சம்பளம் வாங்கணும்னா ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று எண்ணம். ஒரு பிரச்சனை வந்துட்ட உடனே ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர்களை மறந்து போனாரு, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். மாறாக நான் ஒரு விஷயத்தை உங்க மத்தியில் சொல்லணும். கஷ்டம் வருதா, துன்பம் இருக்கா, சந்தோஷப்படுங்க, தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். பாடுகள் ஊடாக நீங்கள் கடந்து போகிறோமா, கவலைப்படாதீங்க, தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நல்லா இருக்கிற வாழ்க்கை ஒருவேளை ஆண்டவர் தருகிறார் நமக்கு, நம்முடைய முயற்சியினாலே நல்ல ஒரு வேலை கிடைக்குது, நல்ல ஒரு இடம் கிடைக்குது, அல்லது நல்ல ஒரு கார் ஒன்று வாங்குறோம், அதில் தப்பே கிடையாது, தவறே கிடையாது. ஆனால் நான் உள்ளத்திற்குள்ளே மாற்றத்தை கொண்டவனாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் உள்ளத்திற்குள்ளே தான் பலவிதமான காரியங்களை சொல்றாரு. நீங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது அப்படின்றார்ல, அந்த வசனத்தை ஆண்டவர் பேசும் பொழுது ஜெபத்தை குறித்தும் பேசுவார், அடுத்து உபவாசத்தை குறித்தும் பேசுவார். நீங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய ஒரு போஸ்ட் அடிச்சு 7 நாள் உபவாச கூட்டம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இங்கே உபவாச கூட்டம் நடக்கும், வந்து கலந்து கொள்ளுங்க, பேய்கள் ஓடும், நோய்கள் தீரும் என்று சொல்லி பேனர் அடிச்சு ஆண்டவர் பண்ண சொல்லி சொல்றார். நீ உபவாசம் இருக்கிறன்னு யாருக்கும் சொல்லாத, உன் தலையை என்ன செய், முடியல எண்ணெய் போட்டு நல்ல படிய வாரி சமத்தா என்ன செய்யணும், உன் களைப்பை நீ வெளியில காட்டக்கூடாது. நீ களைப்பா இருக்கிறது, உபவாசம் இருக்கிற களைப்பா இருக்கிறன்னு சொல்லி காட்டக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் உங்க தப்பாக சொல்லலை, உங்க சூழ்நிலை ஒருவேளை அப்படி இருக்கலாம். பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க, சாப்பிடுங்களேன், இல்லை பிரதர் என்ன ஆச்சுங்க, நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்வாங்க. தவறுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் நம்முடைய உபவாசத்தை தெய்வம் சொல்லுகிறார். என்னுடைய உள்ள அரங்கத்தில் எனக்கு மாத்திரம்தான் அது தெரியணும் நான் உபவாசம் இருக்கிறேன் என்று. தண்டோரை போட்டு சொல்லுகிறதல்ல, அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு உபவாசம் இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லுகிறதல்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆன்டி உபவாசம் இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சனிக்கிழமை ஆன்டி உபவாசம் இருப்பாங்க, அவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட விதத்தில் என்னுடைய உபவாசங்கள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் தான் மாற்றத்தை என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஆராதனைகளையும் பலிகளையும் இன்றைக்கு என்ன செய்கிறோங்க,
பழைய ஏற்பாட்டில் கொடுத்தது போலதான் ஆடையும் மாலையும் இழுத்து கொண்டு வந்து பலி செலுத்துறது போலதான் இன்னைக்கு ஆராதனைகள் என்ன செய்யப்படுகிறது, எல்லோருக்கும் தெரிகிறபடி இன்றைக்கு ஆராதனைகள் செய்யப்படுகிறது, பலிகள் செலுத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்திலே நான் சுத்தமுள்ளவனாக, நான் இருதயத்திலே தேவனை ஆராதிக்கிறவனாக இருக்கும் பொழுது அதன் வெளிப்பாடாக தான் அநேக பாடல்கள் நமக்கு வெளிவர வேண்டும். ஆனால் இன்னைக்கு நான் வெளியில ஆராதனை செய்கிறேன், ஆனால் உள்ளத்திற்குள்ள எங்கேயோ தூரமாக தேவனை விட்டு நான் தூரம் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்படிதானுங்க இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆராதனை செய்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஆராதனை கூடங்கள் என்று சொல்லி ஆராதிக்கிற பிரேயர் வாரியர்ஸ், அப்புறம் என்ன சொல்றது, ஆராதனைக்கும் அதற்கு ஒரு வாரியர்ஸ் இருக்கிறாங்க. அவரெல்லாம் கூட்டம் கூட என்ன செய்கிற ஆராதிக்கிற என்று சொன்னாலும் தன் இருதயத்தில் தூரமாக இருக்கிற, இந்த ஸ்கேல்ல பாடுறேன்னா அந்த ஸ்கேல்ல பாடுறேன்னா, நான் இந்த ராகத்தில் பாடுறேன்னா அந்த ராகத்தில் பாடுறேன். ஐயா திடீர்னு பாரு வேற ஸ்கேல்ல பாடிட்டாரு, திடீர்னு பாரு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நான் அவர் அழகா பாடுறாரா, அவர் எந்த ஸ்கேல்ல பாடுறாரு என்பது எனக்கு முக்கியம் அல்ல, அவர் எந்த வாத்தியக்காரி வாசிக்கிறார் என்பது நமக்கு முக்கியம் அல்ல. என் உள்ளத்திற்குள்ள தேவனை ஆராதிப்பது என்பதுதான் எனக்கு முக்கியம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆராதனைகள் எல்லாம் வெளியரங்கமாக என்ன செய்கிறதுங்க, மாறி போனபடியினாலே மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய காரியங்களை இன்றைக்கு மனிதர்கள் ஊழியக்காரங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருந்தாதான் சபைக்கு வராங்க, இப்படி இருந்தாதான் சர்ச்சுக்கு வராங்க, இப்படி இருந்தாதான் அவங்களெல்லாம் என்ன செய்ய முடியும், கவர் பண்ண முடியும். நீங்க நம்ம என்ன இங்க சேல்ஸா பண்ணிட்டு இருக்கிறோம், மார்க்கெட்டிங்க பண்ணிட்டு இருக்கிறோம், கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக கேன்வாஸ் பண்ண தேவை, மார்க்கெட்டிங் தேவையில்லை. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆண்டவர் அங்கே என்ன அதட்டுகிறார் என்று பார்க்கிறோம். பிசாசு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதட்டார். இன்னைக்கு ஆனால் பிசாசு பேச விடுறாங்க, நல்லா பேசு, நல்லா எல்லாருக்கும் தெரியட்டும், இவர் யாரும் தெரியட்டும். அப்படிதான் நடக்குது இன்னைக்கு. காரணம் என்னவென்றால் உள்ளத்திற்குள்ளே நான் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் வெளியரங்கத்திலே நான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறபடினாலே வர ஜனத்தையும் அந்த விதத்திலேயே நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுக்குரிய சபை வெளியரங்கமாக மாம்சத்திலே வெளிப்பட்ட சபை. புதிய ஏற்பாட்டு சபை அந்தரங்கத்திலே இருக்கக்கூடிய சபை. அதை தான் வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய சபை. ஆவிக்குரிய சபை என்றால் ஏதோ ஒரு ஆவியினை பிடித்துக் கொண்டு நடத்துகிறது அப்படி நினைக்கிற இல்ல. ஆவி என்பது நம் கண்களுக்கு தெரியாத ஒன்று. ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிறது மறைவாக இருக்கிற சபை என்று பொருள். ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிறது யார் கண்ணுக்கும் தெரியாம என் உள்ளத்திற்குள்ளே நான் தேவனை கொண்டிருக்கிறவனாக இருக்கக்கூடிய சபை. என் உள்ளத்தில் தெய்வம் வாழ வேண்டும். அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டியிலே வாழ்ந்த தெய்வம், திரை சிலைகளுக்குள்ளாக வாழ்ந்த தெய்வம், கட்டிடத்திலே தேவாலயத்திலே உடன்படிக்கை பெட்டியிலே வாசம் பண்ணின தெய்வம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறாருங்க, என் இருதயத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிறார் மறைவாக. ஹல்லேலூயா. இது யாருக்கும் தெரியாது. மூஞ்ச பார்த்தா அதே மூஞ்சி தான் பிரதர் இருக்குது, வேற எப்படி மூஞ்சி இருக்கும். ஆனால் உள்ளத்திற்கு என் உள்ளத்தில் தெய்வம் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை நான் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக மாற்ற வேண்டும். ஆகவே நீங்களே அந்த ஆலயம், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே. ஹல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக என் சரீரத்தை, என் இருதயத்தை மாற்றுவதுதான் ஆவிக்குரிய சபை. லபோ திபோ லபோ திபோன் கத்துறது ஆவிக்குரிய சபை அல்ல, ஆவியானவரை கொண்டிருக்கிற சபை. ஆவியானவர் என்று சொல்லப்படுகிற மறைவாக தேவன் செயல்படுகிற கிரியை அது நமக்கு காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சபை இருக்கிற வரைக்குமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே நிரந்தரமாக இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தும் பொழுது அவ்வப்போது வந்து போனவர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
மறைவாக செயல்படும்படியாக அநேக விஷயங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து மாம்சத்துக்குரியவர்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றபடினாலே இன்றைக்கு ஒரு சபை ஆண்டவர் நடத்திக் கொண்டிருக்கிறார். அந்த சபை ஆவிக்குரிய சபை. அப்பொழுதுதான் இந்த பூமியிலே அந்த சபை என்றைக்கு ஆரம்பிச்சாரோ அப்பொழுதுதான் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதுதானே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தம்முடைய சீஷர்களிடத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனத்தின் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அதனால் அவர்கள் கூடியிருந்தார்களே அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் நவமான பாஷைகளோடு கூட இந்த பூமியிலே முழுமையாக தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். எங்க மறைவாக நம்முடைய இருதயத்திற்குள்ளாக. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் நீங்கள் நானும் இந்த திருச்சபையானது எவ்வளவாக செயல்படுகிறது என்று சொல்லுகிற ஆவிக்கேற்றபடி ஆவிக்குரிய காரியத்தில், அதாவது மறைவாக இந்த சபையானது என்ன செய்யப்படுகிறது, நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய கனிகள் என்னென்ன அப்படின்னா மறைவாக இருக்கக்கூடியவைகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், நற்குணம், இச்சையடக்கம் என்று போன்ற பல விஷயங்கள் எங்க நடக்கிற விஷயங்க, என் இருதயத்திற்குள்ளே நடக்கிற விஷயம். அப்ப புதிய ஏற்பாட்டு திருச்சபை என்று சொல்லப்படுகிறது ஆவிக்கேற்றபடி ஆவிக்குரிய காரியத்தில் நடக்கிறவர்களாக இருக்கணும். அது நமக்கு புரியாததுனால தான் அது நமக்கு எப்படி அந்த ஆவினா என்ன, ஆவிக்குரிய பெற்றபடி நடக்கணும்னா என்ன புரியல நமக்கு. ஆக பரிசுத்த ஆவியானவர் சொன்ன உடனே அவர் நம் மத்தியிலே வருவதற்காக ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், அந்நிய பாஷையின் மூலமாகவோ அல்லது குதித்து எழும்புவதன் மூலமாகவோ நான் ஆவியை பெற்றவன் என்று நினைக்கிறோம். இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவி பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ள இருக்கிறார் என்றால் அவன் சாந்தம் குணமுள்ளவனாக அமைதியுள்ளவனாக இருப்பான். ஆனால் இன்னைக்கு அதை எப்படி மாற்றி வச்சிருக்கணும், முதிர்ந்த பாஸ்டர், மூத்த பாஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் வரங்களை பெற்று ஏறக்குறைய 50 வருடமாக இருக்கிற பாஸ்டர் தான் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருப்பார். ஏன்னா அந்த ஆவி அவரால் அடக்க முடியுமா? இன்னும் காலை அடக்கிறோம் உட்கார்ந்துக்கிட்டு, ஜல்லிக்கட்டில் காலை அடக்கிற மாதிரி அவர் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, முன்னாடி இருக்கிறவங்கள 1 வருஷம் 2 வருஷம், இப்பொழுது தாங்க அவர் ஆவியை பெற்றுக்கான பார்த்தா அவர் இங்கிருந்து அது வரைக்கும் உருண்டுட்டு இருப்பார். என்னுடைய பரிசுத்த ஆவியானவருடைய செயலை இன்றைக்கு இருக்கிற திருச்சபை என்ன செய்கிறது, மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறவர் நீங்கள் நான் நினைக்கிறபடி நடக்கிறவர் அல்ல. அந்நிய பாஷையின் அர்த்தத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியலையே, அவருடைய அபிஷேகத்தை உங்களால் என்னால் புரிந்து கொள்ள முடியலையே. நவமான பாஷைகளை பேசினார்கள் என்று 50வது நாள் என்று சொல்லப்படுகிற அந்த பெந்தெகோஸ்து நாளில் பேசினார்களே, அது என்ன பேசினார்கள்? அக்கினி நாவாக அக்கினி என்ன செய்தது, அந்த நாவில் அவர்கள் நாவில் வந்தது என்று அது எதற்காக சொல்லப்பட்டது? இன்றைக்கு எப்படியாக உங்களுக்கு எனக்கு அதை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லோரும் நிச்சயமாக அவர்களுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய செயலை இன்னைக்கு கிள்ளுக்கிறையாக நீங்கள் நானும் மாற்றி வைத்து விட்டோம். வேடிக்கை பொருளாக இன்றைக்கு நீங்கள் நானும் மாற்றி வைத்திருக்கிறோம். அல்லேலூயா, கும்பல் வந்ததுன்னா உள்ள சேர்க்காத, வீடு கொடுக்காத என்ற அளவுக்கு இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறோம். நீங்க நினைக்கலாம் அவங்களாம் ஆண்டவருக்கு விரோதமாக, இல்லை, நீ தான் விரோதி. தெய்வத்தை அவர்களுக்கு உரியவர் என்பதை சொல்லிக் கொடுக்க மறந்திருக்கிற உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீ கற்றுக்கொண்டவர்களில் நிலைத்து நிற்கும்படியாக செய்கிற கிரியைகள் தான் உனக்கு தான் ஐயோ.
ஒரு பேசிக்கான அந்த டிசிப்ளின் கிடையாது சபைகளில். இன்னைக்கு தெய்வத்தை தூரப்படுத்திக் கொண்டு மனுஷர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு மாற்றிக்கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சபை. எதற்காக சொல்லித்தராங்க, என்ன சொல்லித்தராங்க ஒன்று நம்ம கேட்கிறது இல்லை. என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும். பரிசுத்த ஆவியானவர் ஏன் சபைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்? இன்றைக்கு திருச்சபை பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் இருக்கிறது சொல்லப்படுகிறதற்கு காரணம் என்ன? அவர் மறைவாக கிரியை செய்கிறவர், மறைவாக இருக்கிற தெய்வம். அவர் மறைவாக இருக்கிற தெய்வம் தாமே மறைவாக இருக்கிற சபையிலே தமது பிள்ளைகளை அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். எதற்காகங்க? எதற்காக சபையில் நம்மளை சேர்க்கிறாரு? அவருடைய வேலை என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னங்க? நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவது. ஹல்லேலூயா. 1-2 சத்தியம் இல்லை, 1-2 சகல சத்தியம் என்பது இந்த உலகத்துக்குரிய காரியங்களும் அடங்கும். அது ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருக்குரிய காரியங்கள் அல்லது வேதத்துக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற சகலவற்றையும் நமக்கு தெளிவுபடுத்துவார். நமக்கு அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் ஆவிக்குரிய சபைக்கு தமது வார்த்தைகளை, சத்தியத்தை ஒவ்வொரு நாளும், சண்டே மாத்திரமில்லைங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட விதத்தில் நீங்கள் நானும் மறைவாக செயல்படுகிற திருச்சபையில் அங்கமுள்ளவனாக இருந்து மறைவாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் நானும் அவரோடு கூட சேர்ந்து நாம் செயல்படுகிறவர்களாக இருப்போம் என்றால், நீங்க சர்ச்சில் வந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க, வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க, வேலைக்கு போனாலும் சந்தோஷமா இருப்பீங்க, மரணம் அடைந்தாலும் சந்தோஷமா இருப்போம். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வசித்துக் கொண்டிருக்கிற திருச்சபையாக இருக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட செய்திகளை தான் நீங்களும் நானும் கேட்கணும். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை தான் நீங்களும் நானும் கேட்கணும். அதான சொல்ற, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. இதை விட வாக்கு தத்தம் நமக்கு வேண்டுமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப அகிம்சை முறையில் நம்ம என்ன செய்தால், அவர் அந்த போராட்டத்தை போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு அவருடைய பயோகிராஃபியில் போட்டிருக்கார். இப்போ அவருக்கே அந்த வெளியரங்கமாக இருக்கிற தோற்றத்தில் அத்தனையாக அவர் பயன்படுத்துவார் என்றால், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இருக்கிற நீங்கள் நானும் இன்னும் எத்தனையாக தேவனுக்குரிய காரியங்களில் ஞானம் உள்ளவர்களாக நடக்கணும், ஞானம் உள்ளவர்களாக செயல்படணும். பரிசுத்த ஆவியானவர் உதவி இருக்கும் என்றால் நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தேவன் வழியில் நடப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஹல்லேலூயா. அவர்தான் உங்களை என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த செய்திகள் நீங்கள் நானும் பேசுவதற்கு, அதை கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் சபையில் எப்படியாக செயல்படுகிறார் என்கிறதை நாம் கவனிக்க முடியும். வருகிற வாரத்தில் இந்த செய்தியின் தொடர்ச்சியை நாம் கவனிப்போம், எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.